கூரன் படம் பார்த்தேன். ஒருத்தங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்கங்க. படம் நல்லா இருக்கு. கேஷுவலாக இருக்கு படம். ஒன்றும் சின்ன படம் தான், 2 ஹவர்ஸ் தான். ஜஸ்ட் லைக் தட் போயிடுது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு நாய். நான் எதிர்பார்க்கல இந்த அளவு நாய் எக்ஸ்பிரஷன்லாம் காமிக்க முடியும்னு நான் எதிர்பார்க்கல. நிறையா ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி கொஞ்சம் அனிமலில் பேஸ் பண்ணி படம் வந்து. நல்லா இருக்கு படம், நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். சாரும் இத்தனை வயசு கழிச்சு எஸ்ஏசி சாரும் வந்து நடிக்க வந்துட்டு நல்லா ஃபுல் மூவி வந்து அவர் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோட குழந்தைங்கள்லாம் அழைச்சிட்டு வந்து பார்க்கக்கூடிய படம் தான். முக்கியமாக எல்லாரும் பார்க்கலாம். நல்லா சக்ஸஸ் ஆகணும். ஏன்னா இன்னொரு விஷயம் முக்கியமாக வந்து ஒரு பசுமாட்டுக்கு நீதி கிடைச்ச மாதிரி இந்த நாய்க்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதில் கொண்டு வராங்க. ஸோ மனுநீதி சோழனுங்கிற அந்த சோழ ராஜாவை பற்றி சொல்கிறது ஆச்சரியமான விஷயம். ஸோ இது வந்து நிறையா குழந்தைங்க பார்க்குறச்சா அவங்களுக்கும் வந்து அந்த அவேர்னஸ் வரும். ஸோ நல்லது. இது மாதிரி படம் நிறையா எடுக்கலாம் என்ன கேட்டால். ஓகே. கூரன் படம் பேருக்கு ஏற்ற மாதிரி கூரன் பயங்கரமாக இருக்குது. குட்டி ஹீரோன்னு சொல்கிறதா இல்லை டாகுன்னு சொல்கிறதான்னு தெரில. ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. டாக் பேஸும் ஒரு விழிப்புணர்வான படம். மது வந்து எந்த அளவுக்கு ஒரு சீர்கேடான விஷயன்றத இந்த படத்தில் ஒரு சொல்லியிருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ஆக்டிங்கை ரொம்ப சூப்பராக தரமாக ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ படம் சூப்பராக வந்திருக்கு. அது எதை சொல்ல வந்திருக்காங்கன்னா, சென்டிமெண்ட்டாக இந்த படம் எதை சொல்ல வந்திருக்காங்கன்னா, யாருக்கு அடிப்பட்டாலுமே அதுக்காக நம்ம போராடணும். அது 5 அறிவாகட்டும் 6 அறிவாகட்டும், தப்பு ஒரு இடத்துல நடக்குதுன்னா அதுக்காக நம்ம போய் கோர்ட் வாசலில் நிற்கணும், போலீஸ் ஸ்டேஷன் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வந்திருக்காங்க. அதையும் தாண்டி மது வந்து எப்படி ஒரு நாட்டை வந்து சீர்கேடு ஆகிட்டு இருக்கு, இது இந்த நாட்டுக்கு இது தேவையில்லைன்ற மாதிரி கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஏஜ்லேயும் இந்த ஏஜ் பர்சன்னே அவர் சொல்ல முடியாது. ஸோ அந்த அளவுக்கு அவரோட ஃபைட் சீக்வன்ஸ், காமெடி சீன்ஸ், அவரோட ஆக்டிங் ஆகட்டும் எல்லாமே பெஸ்ட்டாக சூப்பராக வந்திருக்கு. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் சாங்ஸ்ன்னு பார்த்தா பெருசாக எதுவும் இல்லை, சென்டிமெண்ட் சாங்ஸ் தான் வந்திருக்கு. அந்த குத்து சாங்ஸு, டான்ஸு அந்த மாதிரி எதிர்பார்த்திங்கன்னா அது கிடைக்காது. மற்றபடி உங்களுக்கு சென்டிமெண்ட்டான ஒரு படம் பார்க்கணும், ஒரு நல்ல ஒரு படம் பார்க்கணுன்னா இந்த படம் பார்க்கணும். ஃபேமிலியோட பார்க்கலாம். சில்ட்ரன்ஸ்க்கான படம், குழந்தைங்க பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப நல்லா இருக்கு. கூரன் படத்தை வந்து இது வந்து பெட் லவர்ஸ்க்கான படம் தாங்க. ஒரு பெட்டு வந்து அம்மா, அதாவது நான் சின்ன குட்டியை வந்து ஒருத்தவங்க கொண்டுடுறான் காரி ஏறி, அதை எவ்வளோ ஃபீல் பண்ணோம், அந்த உணர்ச்சி, அந்த உணர்வெல்லாம் ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. டாகுக்கு நடிக்க தெரியாதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக நல்லா நடிச்சிருக்குது. எஸ்ஏசி சார் அதோட ரொம்ப அழகாக எமோஷ்னலாக ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சார் அவரை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அவரை வந்து இந்த வயசுக்கு இவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டான மேனாக காமிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. டாக் தான் மெயின் ஹீரோ, ஹீரோயின் எல்லாமே அவள் தான். ஸோ அவளுக்காக படம் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆமாம், அதான் ரொம்ப நல்லா எமோஷ்னலாக நடிச்சிருக்காரு. ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. சாருக்காகவும் பார்க்கலாம். சார் புது டேரக்டர் மாதிரி தெரியல, பட்டு நல்லா எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. அங்கங்கே காமெடி இருக்குது. ஒய்ஜி மகேந்திரன் சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்திரஜா வராங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பெர்ஃபார்மன்ஸை நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து எனக்கு அந்த ஒரு பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த பாட்டை இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம், பட் என்ன டைம் லிமிட்டா அப்படின்லாம் எனக்கு தெரியல. இந்த காலங்கள் தோறும்னு ஒரு சாங் இருக்குது. அந்த பாட்டு நான் ஆடியோவில் கேட்டேன். ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் பாடியிருக்காருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லா பாடியிருக்காரு அவர். இது பெட் லவர்ஸ்க்கு எல்லாருமே பார்க்கலாம். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக பார்க்கலாம். எதுவும் ஏன்னா இதில் ரொம்ப வெட்டு குத்து கொலை இந்த மாதிரி எந்த அடிதடி எதுவுமே இல்லை. இப்போ வர படங்கள்லாம் லாட் ஆஃப் மியூசிக், லாட் ஆஃப் சவுண்டு அப்படி இருக்குது. ஸோ நான் அந்த படம்லாம் வாட்ச் பண்ணுறதே இல்லை. பட் பெட் லவர்ஸ்ன்றதுனால கண்டிப்பாக எனக்கு இந்த படம் பிடிக்குன்னு வந்தேன். நான் இதுக்கு முன்னாடி அலங்கு படமும் பார்த்தேன். எனக்கு அந்த படமும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் அந்த நாய் நல்லா நடிச்சிருந்தது. இதுலேயும் வேறு மாதிரி டாக், அதில் வேறு மாதிரி நடிச்சிருந்தது, இதில் வேறு மாதிரி நடிச்சிருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்கு. டாக் படம்னா நான் கண்டிப்பாக போவேன், எனக்கு பெட் லவர்ங்கிறனால. ஸோ அதுக்காக நான் வந்தேன். ஓகே. கூரன் படம் பார்த்துட்டு வரேன். நிஜமாவே படம் ரொம்ப நல்லா இருக்குது. எஸ்ஏசி சாரோட மறுபடியும் ஒரு நல்ல படைப்புன்னு சொல்லலாம். படத்தில் ஹீரோயின் இல்லை, ஹீரோ இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நாயை வச்சு கூட படத்தை ஹிட்டாக கொடுக்க முடியும்டான்னு நிரூபிச்சிருக்காரு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்களே. எல்லாரும் இந்த மாதிரி மெசேஜ் நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு படத்துலையும் சொல்கிறாங்க. பெரிய பட்ஜெட்லேருந்து சின்ன பட்ஜெட் வரைக்கும் யார் கேட்குறா? படிச்சுட்டு போகிறாங்க, படிச்சுட்டு மறுபடியும் குடிச்சிட்டு தான் போகிறாங்க. நல்லா இருக்குங்க. மனுஷங்களை வச்சு நம்ம சொல்லி ஒரு ஃபீல் வாங்கிடலாம். அழுவுமா
சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்கிட்ட ஒரு ஃபீல் வாங்கிடலாம். நாய்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஃபீல் வாங்க முடியாதுல்ல, இருந்தாலும் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு எஃபர்ட் போட்டிருக்காங்கல்ல, அதுக்காச்சும் கண்டிப்பாக பாராட்டணும். பெரிய படங்களுக்கெல்லாம் என்ன சப்போர்ட், எல்லாம் ஓடி ஓடி போய் அந்த ஹீரோ இந்த ஹீரோன்னு போய் விழுகிறத விட இந்த மாதிரி சின்ன படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பாருங்க, நல்லா இருக்கு. ஏங்க டைரக்ஷனுக்கு என்னங்க வயசாயிடுச்சு, வயசு ஆகலை, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இல்லை. எனக்கு நிஜமாவே புரியலை. ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வரலை, என்னால் நடக்க முடியல, ஓட முடியல, அந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல. டைரக்ஷன் வரலன்னு சொல்ல முடியுமா? அவர் ஆரம்பத்துலேருந்து அதை தானே பண்ணிட்டு இருக்காரு, நடிச்சிருக்காரு. வயசு தான் அவருக்கு குறைஞ்சிருக்கு. இல்ல வயசு தான் அவருக்கு குறைஞ்சிருக்கு. ஆனா இன்னும் அதே ஒரு பவரோட தான் படம் வந்திருக்கு. அவரோட பழைய படம் எப்படி சொன்ன, ராபின்ஹுட், அந்த மாதிரிலாம் ஒரு சஸ்பென்ஸ், ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல அதை வந்து இங்கேயும் கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்காரு. இந்த எக்ஸ்பெக்டேஷன்ல நல்லா இருக்கு. நீங்க படம் பாத்தீங்களா? நீங்க பாருங்க, உங்களுக்கு கன்வே ஆகலைன்னா அப்போ சொல்லுங்க. படம் நல்லா இருக்கு, நம்புற மாதிரி தான் இருக்கு. சில விஷயம் நம்ப முடியாது, இப்ப இருக்க ஜென்ரேஷன் நம்ப முடியாது, ஆனா நல்லா இருக்கு. அடி நீ நியாயமா இருந்தனா அந்த நியாயமே உன்னை காப்பாத்துன்றதுக்கு இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ விஜய் வேற அரசியலுக்கு வந்துட்டாரு. அவங்க அப்பா என்ன சொல்றாரு, நாய்க்கு கூட நான் பையன் வந்துட்டா நாய்க்கு கூட நீதி கிடைச்சிடும் அப்படின்றத சொல்லுவாங்க. அவர் பர்சனலா எதுவும் சொல்ல வரல, ஆனா இயக்குனர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அவர் பண்ணியிருக்காரு. பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு ஆமா, பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்ற நான் எதை வச்சு சொல்றேன்னா, இப்போ நான் ஒரு பெண் ப்ரோ, சரியா? நான் இப்போ இந்த ஷர்ட்டை மூடிட்டு வந்திருக்கேன். இந்த ஷர்ட் 2 பட்டன் போட்டு வந்தா நீங்க யாரையும் என்ன பார்க்காம இருப்பீங்களா? நீங்க யாரையும் என்கிட்ட பேசாம இருப்பீங்களா? இல்லை என்ன கேவலமா நினைக்காம இருப்பீங்களா? அப்படி இருப்பீங்கன்னா சொல்லுங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். அப்படி யாரும் இருக்க மாட்டீங்க, சரியா? நீங்க ஷர்ட்டே கழட்டி போட்டு வந்தாலும் நான் மதிக்க மாட்டேன் ப்ரோ, சரியா? மதிக்க மாட்டேன். நான் இல்லை, எந்த பொண்ணும் அப்படிதான். உண்மையில பிடிச்சிருந்தாதான். ஆனா நீ பசங்க நீங்கெல்லாம் அப்படி இல்லைல்ல. நீங்க எப்படி இருப்பீங்க? ஒரு பொண்ணு இப்ப பிரா நிக்கரோட வருதுன்னா அந்த பொண்ணை பேசாம இருப்பீங்களா? இல்ல அந்த மாதிரி இருங்க, அப்ப பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்.